சஷ்டிகாவும் சிதைந்த ஓவியமும். சாஷ்டிகா அண்ட் த புரோக்கன் மியூரல். ஆப்பிரிக்காவின் சவன்னா புல்வெளியில் அமைந்திருந்த கிளிமஞ்சாரோ நிழல் கிராமத்தில் சஷ்டிகா வாழ்ந்து வந்தாள். அந்த ஊர் மக்கள் மிகவும் திறமையானவர்கள். அங்குள்ள ஒரு பெரிய பாறை சுவரில் அந்த இனத்தின் வரலாற்றை ஒரு பெரிய ஓவியமாக அவர்கள் வரைந்து வந்தனர். பிரிவினையின் நிழல். ஒரு நாள் அந்த இனத்தின் இரு தலைவர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. ஒரு பிரிவினர், நாங்கள் வடக்கு மலைக்குச் செல்கிறோம், அங்கிருக்கும் தங்கம் எங்களுக்கு மட்டுமே சொந்தம் என்றனர். மற்றொரு பிரிவினர், நாங்கள் நதிக்கரையிலேயே இருப்போம், தண்ணீர் எங்களுக்கே என்றனர். மக்கள் தங்கள் நிலத்தை பிரிக்கத் தொடங்கினர். சஷ்டிகா இதையெல்லாம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள். சஷ்டிகாவின் பாடம். பிரிந்து செல்வதற்கு முன் தலைவர்கள் அந்த பாறை ஓவியத்தை பார்க்க வந்தனர். அப்போது சஷ்டிகா ஒரு கல்லை எடுத்து அந்த அழகான ஓவியத்தின் நடுவே ஒரு பெரிய கோட்டை ஆழமாக கீறினாள். தலைவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். சஷ்டிகா, என்ன செய்தாய்? முன்னோர்கள் வரைந்த ஓவியத்தை ஏன் பாழ் செய்தாய் என்று கோபமாக கத்தினர். சஷ்டிகா மென்மையாகச் சொன்னாள், இந்த ஓவியத்தில் இருக்கும் யானைக்கு தலை ஒரு பக்கமும் உடல் ஒரு பக்கமும் இருக்கிறது. இப்போது சொல்லுங்கள், இந்த யானை வாழுமா? அல்லது இதை பார்க்கும் எவருக்காவது இது யானை என்று புரியுமா? நீங்கள் நிலத்தை பிரிப்பது இந்த ஓவியத்தின் உயிரை பிரிப்பது போன்றது. உண்மை புரிந்தது. அவள் தொடர்ந்தாள், வடக்கே தங்கம் இருக்கலாம், ஆனால் தாகம் எடுத்தால் நதிக்குத்தான் வர வேண்டும். தெற்கே நதி இருக்கலாம், ஆனால் கருவிகள் செய்ய தங்கம் தேவை. நீங்கள் பிரிந்தால் வெளியூர்க்காரர்கள் வந்து உங்கள் இருவரையும் அடிமையாக்குவார்கள். அப்போது தங்கம் யாரிடமும் இருக்காது, நதியும் நமதாக இருக்காது. சஷ்டிகாவின் வார்த்தைகள் ஈட்டியைப் போல அவர்கள் இதயத்தில் தைத்தன. பிரிவினை என்பது சுதந்திரம் அல்ல, அது பலவீனம் என்பதை அந்தச் சிறுமி அவர்களுக்கு உணர்த்தினாள். தலைவர்கள் தங்கள் கோபத்தை கைவிட்டு சஷ்டிகாவின் கைகளை பிடித்து கொண்டு ஒற்றுமையாக இருக்க உறுதி பூண்டனர். கதையின் நீதி. moral of the story. உறுப்புகள் பிரிந்தால் உடல் இயங்காது, மக்கள் பிரிந்தால் தேசம் நிலைக்காது.